கட்சியா இருந்தாலும் ஆண்ட கட்சியா இருந்தாலும் கூட்டணி இல்லாம 2026 தேர்தலை சந்திக்க முடியாதுன்னு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சொன்னதுக்கு காரணம் என்ன? தேமுதிக ஈரோடு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில நடைபெற்றது. அப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அடிக்கடி விஜயகாந்தை முன்வைத்து பேசுகிறார். அப்படி அவர் பேசுவது ஒன்றும் புதிதல்ல. ஆனா எப்பொழுதுமே ஒரே எம்ஜிஆர் ஒரே கேப்டன் தான், அதுக்கு மாறா யாருமே இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இருக்க கட்சிகள் கூட்டணி தர்மத்தை மதிக்கிறாங்க. அப்படிதான் 2021 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக, பாமக, அமமுக, தேமுதிக கட்சிகள் கூட்டணி அமைஞ்சது. அப்படிதான் வர மக்களவை தேர்தல்ல ஒரு மாநிலவை உறுப்பினர் பதவியை தனக்கு தரப்போறதா அதிமுக ஒரு கடிதம் கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படிதான் வர மக்களவை தேர்தல்ல ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தேமுதிகக்கு தருவதா அதிமுக உறுதியளித்துதான் அந்த கடிதத்தை அனுப்பினதாகவும் சொல்றாங்க. ஆனா நாங்க நாகரிகம் கருதி அந்த கடிதத்தை வெளியிடவில்லை, ஏன்னா அதுல வருடங்கள் குறிப்பிடவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த கூட்டணி அதிமுகவோட சேரலைனா டிஎம்கேவோட சேருமானு பலர் மத்தியில கருத்தாவே இருந்துட்டு வருது. இவங்க எந்த கூட்டணிக்கு போறாங்க, எந்த கூட்டணி வலுப்பெற போகுதுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.